लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयः तनय विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। ராமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்ன கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தையே ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டே எம்மானே. உழலை என் பின் பேச்சு முலையூடவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாகக் கொண்ட குருகூர் சடகோபன் குழவில் மலியச் சொன்ன ஓராயிரத்து பத்தும் மழலை தீரவல்லார் காமர்மானே நோக்கியற்கு. கண்ணினும் சிறுத்தாம்பு கண்ணினுள் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் கண்ணி நுண் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவள் பொன்னடிமையே தேவு மற்ற அடியேன் குருகூர் நம்பி பாவில்
அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டு இவ்வுலகினில் மிக்கதே அன்பதனை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார். திருமாலடியார்களின் குடியில் காரியார் என்பவர்க்கும் திருவன் பரிசாரத்தை சேர்ந்த உடையநங்கியார் என்பவர்க்கும் கலியுகம் தொடங்கிய 43ஆம் நாள் பிரம்மாதி ஆண்டு வைகாசி திங்கள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அவதரித்தார். அதாவது கிமு நட்சத்திரம். ஆமா, அதுல போடல, வைகாசி விசாகம் தான் அவருக்கு நட்சத்திரம். அதெல்லாம் நான் இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே சொல்லிவிடுங்க. இப்பவே வைகாசி திங்கள் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி வெள்ளி. பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அவதரித்தார். அதாவது கிமு 3059. திருக்குறுங்குடி நம்பியே மகனாக பிறந்த வரலாறும் உண்டு. இவர் திருமால் அம்சமும் திருமாலணியின் மணியான ஸ்ரீ கௌசுபத்தின் அம்சமும் சேனை முதல்வர் ஸ்ரீ விஸ்வக்சேனன் அம்சமும் பொருந்தியவர். இவர் தோன்றும் முன்னரே திருநகரியில் திருமால் புளிய மரமாக ஆழ்வாருக்கு வெயில் மழை படாதவாறு தோன்றினான். கர்ப்பையில் அறியாமை தீண்டாத கருவை ஜடமென்ற காற்று வெளிப்பட்டவுடன் தீண்டி அறியாமைக்குள்ளாக்கி அழுதல் அரற்றுதல் செய்கைகளை தூண்டுகிறது. அதாவது ஆத்மா அது ஆத்மாவாக இருக்கும் பொழுது அறிவோடு இருக்கின்றது, முற்பிறவி ஞானத்தையும் கொண்டிருக்கிறது. அது கருவின் உடலில் இறங்கும் பொழுது அறியாமை என்ற காற்று அதனை மூடுகிறது. இதற்கு ஜடத்துவம். ஆத்மா அறியாமை வயப்படுவதால் மறுபிறவி மறந்து விடுகிறது. ஆனால் நம்மாழ்வாரோ அந்த அறியாமை காற்றே நான் ஞானி, என்னை நீ மூடாதே என அந்த ஜடத்தை ஒதுக்கி தள்ளியதால் சடகோபர் என்று ஓட்டினியால் சடகோபர் என்ற நாமம் பெற்றார். இயற்கைக்கு மாறாக இவர் இவ்வாறு இருப்பினும் வருந்தாமல் புளிய மரத்தடியில் பெற்றோர்கள் தொட்டிலிட்டு வளர்க்க தொடங்கினர். ஆனால் பலகாண்ட ஆகியும் இவர் இவ்வாறே இருப்பதைக் கண்டு ஆழ்வார் திருநகரி பெருமாளிடம் வேண்டி குழந்தையை சந்நிதியிலேயே விட்டு விட்டார்கள். அது தவழ்ந்து புளிய மரத்தடியில் வந்து அமர்ந்து தியானத்தில் அமரத் தொடங்கியது. சுவாசம் தண்ணீர் உணவே இல்லாமல் அது வளர்ந்தது. பெருமாளின் ஆணைக்கிணங்க ஆதிசேஷ அம்சமான லக்ஷ்மணராகவும் சொல்லிடலாமா? ஆமா. அந்த புளிய மரமானது ஆதிசேஷ அம்சமான லக்ஷ்மணரே ஆகும். சபிக்கப்பட்ட சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணரிடம் நான் தானம் செய்ய போகிறேன், யாரும் என்னை இடர் செய்யாமல் பார்த்துக்கொள் என்று கூற, ஆனால் துர்வாச முனிவரோ சென்றவுடன் லக்ஷ்மணருக்கு ஏதும் அறியாததால் ராமரின் தியானம் பங்கப்பட்டு ராமர் லக்ஷ்மணரை புளிய மரமாக ஆகுக என சபித்து விடுகிறார். எனவே அது சேஷஸ்தலம் என்ற பெயரையும் பெற்றது. தலைவர் பெருமாளின் ஆணைக்கிணங்க சடகோபருக்கு திருவாழி திருச்சங்குகள் கொண்டு அச்சிலிட்டு வைணவ மந்திரங்களை உபதேசித்து அருளினார். சடகோபர் ஞான முத்திரையுடன் புகழ் பெருள் அறிய தவம் செய்பவர் போல் வீற்றிருக்க
வீற்றிருக்க சடகோபர் ஞானமுத்திரையுடன் இருப்பதை அயோத்தியில் உள்ள தென் திசையில் பேரொளியாக காணப்பெற்றார் மதுரகவி. உடனே இவரை காண பேராவல் கொண்டு சடகோபரிடம் வந்தவர் அவருக்கு உணர்விருக்கிறதா என கல் ஒன்றெறிய ஓசை கேட்டு சடகோபர் கண் விழிக்க பேசும் திறனறிய உடலை சார்ந்த பொருள் எதை அனுபவித்து எங்கிருக்கும் என்ற பொருளில் சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே இருக்கும் என வினவ சடகோபரோ அவ்வுடலை சார்ந்த இன்பத் துன்பங்களை எய்தி அவ்வுடலிலேயே தங்கியிருக்கும் என விடையளித்தார். சடகோபரை கொண்டு உலகை உய்விக்க எண்ணிய திருமால் பிராட்டியுடன் அவர் முன் தோன்றினார். பல திருப்பதிகளில் கோவில் கொண்டிருப்பதாகவும் காட்சியளித்தார். 4 வேதங்களுக்கு இணையாக திருவிருத்தகம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4 பிரபந்தங்களை சடகோபர் திருவாய் மொழிந்தருளினார். திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்களை சடகோபர் திருவாய் மொழிந்தருளினார். இதில் திருவிருத்தம் 100 பாசுரம் கொண்ட ரிக்வேதத்திற்கு ஒப்பாகும். திருவாசிரியமோ 7 பாசுரம் கொண்ட யதுர்வேதத்திற்கு ஒப்பாகும். திருவாய்மொழி 1102 பாசுரங்களை கொண்டது, அது சாமவேதத்திற்கு ஒப்பாகும். பெரிய திருவந்தாதியோ 87 பாசுரம் கொண்டு அதர்வன வேதத்திற்கு அவை ஒப்பாகும். திருமாலடியார்களான நித்திய சூரிகள் முதல்வோரை கண்டு சடகோபர் பொலிக 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 என வாழ்த்தி வைணவம் தழைக்க ராமானுஜர் தோன்ற இருப்பதை அறிவுறுத்தியதாகவும் வரலாறு உண்டு. இவரை பகுலாபரணர், பராங்குசர் என்றும் கம்பன் ராமகதையை அரங்கேற்ற புக நம் சடகோபனை பாடினாயோ என்று நம்பெருமான் கேட்டதால் நம்மாழ்வார் என பெயர் பெற்று அதுவே புகழும் பெற்றது. இந்நம்மாழ்வாரை அவயவி என்று உடலாக வைணவர்கள் கொள்வார். இத்தனை ஒப்புமையற்ற நம்மாழ்வார் எம்பெருமான் திருவிழாகவே கருதப்படுவதால் திருக்கோவிலில் ஸ்ரீ சடகோபன் என்றோ ஸ்ரீ சடாரி என்றோ வழங்கப்படுகிறது. எனக்கு நம்மாழ்வாரை அவயவி என்று உடலாக வைணவர் கொள்வர். அவயவி என்று உடலாகவும் ஏனைய ஆழ்வார்களை அவயவங்கள் என்று கூறுகளாகவும் கருதுவது வைணவ மரபு. இந்த உருவகத்தில் பூதத்தாழ்வாரை தலையாகவும், பொய்கை பேயார்களை கண்களாகவும், பெரியாழ்வாரை முகமாகவும், திருமரிசை பிரானை கழுத்தாகவும், குலசேகர பெருமானையும் திருப்பாணரையும் கைகளாகவும், தொண்டரடிப்பொடியை மார்பாகவும், திருமங்கையாழ்வாரை கொப்பூழாகவும் மதுரகவிகளை பாதங்களாகவும் கொள்வர். என்னன்னு கேட்கணும். கொப்பூழ்னா என்னவே கருதப்படுவதால் திருக்கோவிலில் ஸ்ரீ சடகோபன் என்றோ ஸ்ரீ சடாரி என்றோ வழங்கப்படுகிறது. சொல்லிடுங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல லிங்க் பண்ணிடுங்க. ஆமா, 37. ஆமா, திருவிருத்தம். பொய் நின்ற ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் நின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளேப்பான் என்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இசை மின்கள் தூதென்று இசைத்தால் இசையிலம் என் தலைமேல் இசை மின்கள் தூதென்று இசைத்தால் இசையிலம் என் தலைமேல் அசை மின்கள் என்றால் அசையும் கொலாம் பொன்மாமணிகள் திசை மின் மிளிரும் திருவேங்கடத்தவன் தாள் சிமயம் இசை மின் மிளிரிய போவான் வழி கொண்ட மேகங்களே. சொல்லாயினுமாக எரிதிரி
எரிதிரை வையம் முற்றும் ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாயிடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞான பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி கூடிய அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல் தொடையல் இன்னூரும் வல்லார் அழுந்தார் பிறப்பு பொல்லாகருவினை மாயவன் சேற்று அள்ளல் பொய் நிலத்தே புகழ்வோம் பழிப்போம் புகழும் பழியோம் புகழும் பழிப்போம் புகழும் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழும் மற்றெங்கள் மால் செங்கண் மால் சீரல் நீ தீவினையோம் எங்கள் மால் கண்ட இவை ஆடியாடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே வாழ்நுதல் இம்மடவரல் உமை காணும் ஆசையுள்ளைகின்றாள் விரல்வாணன் ஆயிரந்தோள் துணித்தீர் உமை காண நீரிரக்கம் எளீரே கார்கலந்த மேனியான் கார்கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான் பார்க்கலந்த பார்க்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து பொக்காரேல் சூழ்வினையின் துயரை நினைந்து போக்குவர் இப்போது
டைட்டில் சொல்லு. நம்மாழ்வார் மோட்சம். ஆழ்வார் இப்பூவுலகில் 32 ஆண்டுகள் இருந்தார் என்றும் அதிலும் 16 ஆண்டுகள் அசையாமல் புளிய மரத்தின் அடியில் இருந்தார் என்றும் அறிந்தோம். அவர் புளிய மரத்தின் அடியில் இருந்து கொண்டே அங்கு வந்த திவ்ய தேச பெருமான்களுக்கு பாசுரங்களை சமர்ப்பித்து பாடினார். இவர் அப்படி சொல்லிக்கலாம். சொல்லுங்க. 4000 பாசுரத்தில் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 4000த்தில் இவருடைய பாசுரங்கள் எண்ணிக்கை 1296. இதில் 100, 7, 87. ஆமாம், திவ்ய பிரபந்தம் 100, 7, 87, 1102 திருவாய்மொழியோட அது சொல்லியாச்சு. அதனால இங்க வந்து மொத்தம் உள்ள திவ்ய பிரபந்தத்தில் மொத்தமுள்ள 4000 பாசுரங்களில் 1296 பாசுரங்களை இவரே பாடியுள்ளார். அந்த திவ்ய தேசம் வரும்போது 37 அங்க வரும். இவர் இந்த பூவுலகிற்கு அனுப்பப்பட்ட காரணம் வடமொழி வேதங்களை திராவிட மொழியில் ஏற்படுத்தி அவற்றை கொண்டு பரமாத்மாவின் பெருமைகளை இங்குள்ள ஜீவாத்மாக்களுக்கு உபதேசம் செய்வதாகும். ஆனால் ஆழ்வார்கள் எல்லோரும் பரமாத்மாவிடம் பக்தியில் மூழ்கி மோட்சம் பெறுவதையே வேண்டினர். அதனை அவர்கள் பாடிய பாசுரங்களில் பெருமாளிடம் பிரார்த்தனைகளாக வெளிப்பட்டது. பெருமாளும் ஆழ்வார்களின் பக்தியில் மகிழ்ந்து அவர்களுக்கு மோட்சம் கொடுத்து அருளினார். மோட்சத்தின் முதல் படியே சரணாகதி. நம்மாழ்வார் 37 திவ்ய தேச பெருமாட்களுக்கு பாசுரங்கள் இங்கே வந்து பாடியிருக்கிறார். அவை 108 திவ்ய தேசங்களுக்குள் அடங்கும். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 5 முறை மோட்சம் வேண்டி கேட்டுள்ளார். ஆரேனுக்கு நின் பாதமே சரணாக என்று முதல் முறையாக எனக்கு தான் அது நெட்டில் இருக்கிறது தப்பு. ஆரனுக்கு நின் பாதமே சரணாக என்று முதல் முறையாக சரண் புகுகிறார். திருக்குடந்தையில் 6ஆமுத பெருமாளிடம் 6ஆவமுதே அடியேன் என்ற தொகுப்பில் அரியேரே என்னும் பொற்சுடரே, அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது அந்த பாசுரத்தை பாடிடலாமான்னு கேட்கிறேன். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 5 முறை மோட்சம் வேண்டி கேட்டுள்ளார். ஆரனுக்கு நின் பாதமே சரணாக என்று முதல் முறையாக சரண் புகுகிறார். திருக்குழந்தையில் 6ஆமுத பெருமாளிடம் 6ஆவமுதே அடியேன் என்ற தொகுப்பில் அரியேரே என்னும் பொற்சுடரே என்று 2ஆம் முறையாக சரண் வேண்டுகிறார். திருவல்லவாழ் என்ற திவ்ய தேச பெருமானை திருக்குறள் கோலப்பிரானிடம் மானை நோக்கு நல்லீர் என்ற தொகுப்பில் காண்பதன் யான் என்று கோலோ வினையேன் என்ற பாசுரம் மூலம் 3ஆம் முறையாக சரணாகதி என பிரார்த்திக்கிறார். 4வது முறையாக விபவாவதரமான் வாசுதேவனிடம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் விபவ அவதாரம் கண்ணன்கிறவர் வந்து விபவ அவதாரம். என்ன வைபவம், அவரோட வைபவத்தெல்லாம் லீலைகள் எல்லாம் காமிக்கிறார் இல்லையா, அதனால அவர் விபவ அவதாரம். 4வது முறையாக விபவ அவதார வாசுதேவனிடம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ற தொகுப்பில் நாகனை மிசை நம்பிரான் பாசுரம் பாடி சரணாகதி வேண்டுகிறார். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, பிராட்டி இல்லையேல் பெருமாள் இல்லை. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ஆழ்வார் திருவேங்கடமுடையானை உலகமுண்ட வெறுவாயா அலகிலகிலேன் இறையுமென்று அவர் மேல் மங்கை உரை மார்பா என்ற பாசுரம் மூலம் சரணடைய 5 சரணாகதியில் அகிலகிலேன் என்ற கடைசி சரணாகதி மட்டுமே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வேண்டியதால் பலன் கிடைத்தது என பெரியவர்கள் கூறுவார்கள். 4 பாசுரங்களில் பெருமாளை மட்டுமே வேண்ட நம் சரணாகதி பலிக்க தாயார் மூலம் செல்ல வேண்டும் என்பதை நாமறிய உணர்த்தியுள்ளார். 4வது சரணாகதியில் கண்ணனிடம் வேண்டுகிறார். மற்றவை அச்சாவதார பெருமான்களிடம் வேண்டியவை. மற்ற சரணாகதிகளில் மோட்சம் வேண்டுகிறார். ஆனால் இங்கே பெருமாளை விட்டு பிரிந்து வருந்தினாலும் அவன் குணங்களையே கூற சக்தி கேட்கிறார். தன் வாழ்நாளின் முடிவு நெருங்கிவிட்டது என்று தாமே முடிவு செய்து கொண்டவர் திருநாட்டு பயணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று திருமோகூர் காளமேக பெருமாளை வழித்துணையாக பற்றுகிறார். காளமேகமே கதி, அவர் திருவடிகளே துணை. துன்பம் நீங்க மோகூர் சென்றடைவோம், திருவடி துதிப்போம். கோவிலை வலம் செய்து கூத்தாடுவோம், திருமோகூரானை வலம் செய்தால் துயர்கெடும். வழித்துணை இல்லை என்று படுகிற துக்கம் தொலையும், அவரை நெருங்கிவிட்டோம், பாதுகாவல் என்கிறார் நம்மாழ்வர். பிறவி துயர் ஒழிந்து வீடு பெற கருதியதே தாழ் தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் நேவி நன்கமர்ந்த நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிசூழல் கமலக்கண் கனிவாய் காளமேதத்தை அன்றி மற்றென்றலம் கதியே என பாசுரம் பாடுகிறார்.
ஞானம் சுடர்விடும் மேனியையும் பரமாத்மாவான திருமாலிரும் சோலை எம்பெருமான் விடுவதில்லை. நம் ஆழ்வாரை இந்த திருமேனியாகவே பரமபதத்திற்கு எடுத்துச் செல்ல ஆசை கொண்டான். ஆனால் நம்மாழ்வாரோ வேதமானது இந்த பூவுடலை உலகத்திலேயே விட்டுவிட்டு ஜீவாத்மாவை மட்டுமே செல்லும்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அழகருடன் செல்ல மறுத்தார். அழகரும் ஆழ்வாரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அவரை வேதத்தின்படியே நடக்க ஆசீர்வதித்தார். நம்மாழ்வார் எம்பெருமானை பாடிவிட்டு மோட்சத்திற்கு சென்றார். மேகக்கூட்டம் வாத்தியம் இசைத்தது. கடலலைகள் கைகளை தட்டி கொண்டு நடமாடின. மேலுலகங்களில் மேகங்கள் பூர்ண பொற்குளங்கள் கொண்டு வரவேற்றன. அந்தந்த உலகங்களில் உள்ளோர் ஆழ்வார் அவர்களை கடந்து செல்லும் போது தொழுது முனிவர்கள் எதிர்கொண்டு வந்து வைகுந்தத்திற்கு செல்லும் வழி இதுதான் என்றும் எழுந்தருள வேண்டும் என்றும் சொன்னார்கள். மேல் உலகத்தில் உள்ளோர்கள் ஆழ்வார் தங்கிப்போக இடம் செய்து கொடுத்தும் சந்திர சூரியர்கள் ஒளி வெள்ளம் செய்து கொடுத்தும் நம் ஆழ்வாரை தொழுதர் ஒளிமிக்க கண்களை உடைய தேவலோக பெண்கள் ஆழ்வாரை எம்பெருமாளுக்கு அடிமைப்பட்டவரே என்று பிரியமுடன் வாழ்த்தினார்கள். நித்திய சூரியர்கள் ஸ்ரீ வைகுந்தத்திற்கு ஆழ்வாரை எதிர்கொண்டு அழைத்தனர். வாசால் காப்பாளர்கள் தங்கள் சுவாமியான மாதவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் தங்களுக்கு சுவாமி என்று கூறி வரவேற்றனர். பெருமாளும் பிராட்டியும் வந்து எதிர்கொள்ள திருமாமணி மண்டபத்தில் முடிவில்லாத மகா ஆனந்தத்தை பரம பாகவதர்களோடு கூடி கழிக்கின்ற பரமபதம் என்கிறார் ஆழ்வார். மேல் உலகத்தில் உள்ள எல்லோரும் திருக்குடந்தை எம்பெருமானிடத்திலேயே குலங்களாக அடிமைப்பட்டார்கள் என்று சொல்லி இவரை ஆதரித்தார்கள். இதனால் இவருக்கு பரமபதத்திலும் குழந்தை பெருமாளின் நினைவும் அனுபவமும் மறக்க முடியாதபடி இருந்தது. ஆழ்வார் திருநகரி என்ற ஆழ்வார் அவதரித்த ஊரில் உள்ள பெருமாள் கோவிலில் நம்மாழ்வார் சாற்று முறை விமர்சையாக நடைபெறும். இவர் விக்கிரகத்தை 24 போர்வைகளால் போர்த்தி பகவானுக்கு எதிரே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தூப தீபம் காட்டி ஒரு போர்வையை எடுப்பார்கள். இப்படியே 24 போர்வை எடுத்த பின் நம்மாழ்வார் விக்கிரகத்தை பெருமாள் முன் விழுந்து நமஸ்கரிப்பது போல படுக்கை வைப்பார்கள். பிறகு தூப தீபம் காட்டி துளசி தளத்தால் அவர் விக்கிரகம் வெளியே தெரியாத அளவு மூடிவிட்டு கற்பூர தீபம் காட்டி நிறைவு செய்வார்கள். 24 தத்துவங்களால் மூடப்பட்டிருந்த நம்மாழ்வார் ஒவ்வொரு தத்துவங்களையும் கடந்து 25வது தத்துவமாகிய ஜீவாத்மாத்துவத்தை அடைந்து 26வது தத்துவமாகிய பரமாத்மாவோடு இணைந்து விட்டார் என்பதை குறிப்பதே இவ்வைபவம். நாமும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த உற்சவம். ஆழ்வார் வைகும் அடைந்ததை தரிசித்த மக்கள் கதறி அழுது பெருமாளிடம் நாங்கள் உய்ய ஆழ்வாரை இந்த உலகுக்கே தந்தருள விண்ணப்பம் செய்ய அவ்வாறே பெருமாளும் விண்ணப்பத்தை ஏற்க தந்தோம் என்று திருவாய் மலர்ந்தறினார் என்ற வரலாறும் உண்டு. மோட்சம் என்பதே மீட்சி இல்லாத இடம். கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்னும் பின்னும் வைகுண்டம் சென்று திரும்பியவர் இல்லை. இன்று இக்கோவிலில் நம்மாழ்வார் வைபவம் காண அவர் வைபவத்தை கூற எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்த உனக்கு ஓர் கை மாறு நான் ஒன்றிலே எனது காவியும் உனதே சேருகொள் கரும்பும் பெரும் சென்னலும் மலிதன் சிறீவரமங்கை நாறு பூந்தண் துழாய் முடிய தெய்வ நாயகனே தெய்வ நாயகனே தெய்வ நாயகனே அறியேரே
ஆதியேரே என்னம்போற் சுடரே அரியேரே எம்பொன் சுடரே செங்கட்கருமுகிலே எரியே பவள குன்றே நாத்தோள் எந்தாய் உனதருளே பிரியாதடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தாரியே நினியுன் சரணந்தந்தென் ஜன்மம் களையாயே உன் சரணம் தந்து என் ஜன்மம் களையாயே காண்பது எஞ்ஞான்று கோலோ வினையேன் கனிவாய் மடவீர் காண்பது எஞ்ஞான்று கோலோ வினையேன் கனிவாய் மடவீர் பான் குரல் வண்டினோடு பான் குரல் வண்டினோடு பசுந்தென்றலும் மாகி எங்கும் பசுந்தென்றலும் ஆகி சேற்றினை வாங்கு வரச் செழுங்கானல் திருவல்லவாழ் செழுங்கானல் திருவல்லவாழ் மான் குரல் கோலப்பிரான் மான் குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பாதங்களே கோலப்பிரான் மலர்த்தாமரை பாதங்களே மலர்த்தாமரை பாதங்களே நாகனை மிசை நம்பிரான் நாகு அணைமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தனையாய் நாள்தோறும் ஏக சிந்தனையாய் குருகூர் சடகோபன் மாறனாக ஆக நூற்றந்தாதி ஆயிரத்துள்ளிவையும் ஓர் பத்தும் ஆக மாறன் சடகோபனாக நூற்றந்தாதி ஆயிரத்துள்ளிவையும் ஓர் பத்தும் வல்லார் ஆக வைகுந்தத்து மகிழ்வு எய்துவர் வைகளுமே வைகுந்தத்து மகிழ்வு எய்துவர் வைகளுமே அகல்லகில்லே
அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகர் புகழாய் உலகம் மூன்று உடையாய் நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியே நுண்ணடி கீழ் அமர்ந்து புகுந்தே புகழொன்றில்லா அடியே நுண்ணடி கீழ் அமர்ந்து புகுந்தே நடியே புகுந்து உணர்ந்தான் நின்ற மரமேழன்று எய்த ஒரு வில்வளவா புணரி நின்ற புணரா மகசம் புணர்நிதமா புணரா நின்ற மரமேழன்றெய்த ஒரு வில்வலவாவோ ஒரு வில்வலவாவோ புணரா நின்ற மரமேழன்று எய்த ஒரு வில்வலவாவோ புணரை நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ திணறார் மேகம் எனக் களிறு சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சாரங்கத்துன் பாதம் சேர்வதடியேன் என்னாளே திருவேங்கடத்தானே உன் பாதம் சேர்வதடியேன் என்னாளே நாமங்கள் ஆயிரம் உடைய நம் பெருமானடிமேல் சேமம் கொள் நாமங்கள் ஆயிரம் உடைய நம் பெருமானடிமேல் சேமம் கொள் தென் குருகூர்ச்சடகோபன் தெரிந்து உரைத்த நாமங்கள் ஆயிரத்துள்ளிவை பத்தும் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் ஆயிரத்துள்ளிவை பத்தும் திருவல்லவாழ் சேமம்
கொள் தென்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தே சேமம் திருவல்லவாழ் சேமம் கொண்டல் நகன் மேல் திருவல்லவாழ் தென்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்து சுவாமி தேசிகன் பிரபந்தசாரம் பாசுரம் 6. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோ திருவாய்மொழி எப்போதும் பிழையறவா 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் 7 குருகை வருமாறா இறங்கு நீயே இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் 7 குருகை வருமாறா இறங்கு நீயே உன் விளையாடலை யாரறிவார் வெங்கடரமணா பிழை பொறுத்தருள் சங்க சக்கரதாரி உன்னை சரணடைந்து நலர் மேல் மங்கை மணாளா அம்புஜநாபதயாளா மலர்த்தாள் மறந்திருமாந்தேன் மன்னித்தன்னை ஆண்டருள் திருப்பதி வெங்கட ரமண